ஆண்டனி 2024ல தமிழ் டப்புல அமேசான் பிரைமில் வெளிவந்த ஒரு ஆக்ஷன் மூவி ஜோசி இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ஜோஜோ ஜார்ஜ், கல்யாணி பிரியதர்ஷினி மற்றும் பல அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. அந்த படத்துடைய கதையை பார்த்தலாம். படத்துடைய ஹீரோயின் காலேஜ் படிச்சுட்டு இருப்பாங்க. இவங்க அப்படியே மொட்டத்தனமா பார்க்கணும் எல்லாத்தையும் அட்டி வெளுத்து வாங்கிட்டு இருப்பாங்க. இது காரணம் என்னன்னா அவங்க அப்பாவை ஹீரோ கொன்றுவாரு. ஹீரோ சிட்டியில மிகப்பெரிய ஒரு டானா ரவுடியா இருப்பாரு. சின்ன வயசுல அவங்க அப்பா அம்மா கிடையாது, அதனாலே ரவுடியா வளர்ந்துருவாரு. இது மாதிரி சுச்சுவேஷன்ல ஹீரோயினுக்கு கார்டியனா போற ஒரு சம்பவம் ஒன்று ஏற்படும். இப்ப இறுதியில ஹீரோ, ஹீரோயின் இவங்க 2 ஒண்ணு சேர்ந்தாங்களா இல்லையா? இவங்க 2 பேத்தோட லைஃப் என்னவா மாறுச்சு? இறுதியில என்ன ஆச்சு? அப்படிங்கிறதா இந்த படத்துடைய ஒன்லைன். இப்ப இந்த படத்துடைய பாஸ்ட்ன்னு பார்த்தாவே படத்துடைய ஹீரோ அண்ட் ஹீரோயின். இவங்க 2 பேத்தோட ஆக்டிங் செமையா இருக்கு. 2 பேத்தோட கேரக்டர் சூப்பரா எழுதி எடுத்திருக்காங்க. இவங்க 2 பேரும் அவங்க வந்து மொட்டத்தனமா இருக்கிறது, அப்புறம் கியூட்டா இருக்கிறது, அப்புறம் ரொமான்டிக் அப்படின்ட்டு இவங்க 2 பேத்தோட கெமிஸ்ட்ரி செமையா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டா கொண்டு போறாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா ஹீரோ வளர்றது, தனிமையில இருக்கிறது, அப்பா அம்மா இல்ல அப்படின்ட்டு அப்படியே ஒரு மாதிரி அப்படியே படத்த கொண்டு போறாங்க. அதே மாதிரி ஹீரோயின் அப்படியே மொரட்டுத்தனமா காமிக்குது, கியூட்டா இருக்காங்க அப்படின்ட்டு அவங்களுடைய அந்த கேரக்டர் சிச்சுவேஷன் சூப்பரா கொண்டு போறாங்க. இப்படி ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்கிரீன் பிளே எல்லாமே அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்ட்டு ஒரு எதிர்பார்ப்புல வச்சிருக்காங்க. பிஜிஎம், மியூசிக், சினிமாட்டோகிராஃபி படத்துக்கு என்ன தேவையோ கரெக்ட்டா குடுத்துருக்காங்க. படத்துடைய தமிழ் டபுள் வாய்ஸ் ஒவ்வொரு கேரக்டர் அந்த தமிழ் டபுள் வாய்ஸ் குடுத்துருக்காங்க. இப்ப இந்த படத்தோட மைனஸ் பார்த்தாவே செகண்ட் ஹாஃப் ஸ்கிரீன் தான். ஏன்னா செகண்ட் ஹாஃப் ஸ்கிரீன் பிளே எந்த ஒரு ட்விஸ்ட் இல்ல. ஒரு கதை அப்படியே ஒரு ஃப்ளாட்டா போகுது. இவங்க ஹீரோ, ஹீரோயின் 2 பேத்தோட கேரக்டர் மட்டும் தான் எழுதி எடுத்துருக்காங்க. மத்த கேரக்டர்லாம் அம்புன்னு விட்டாங்க. அதே மாரி படத்துடைய கிளைமாக்ஸ் என்னய்யா இது இப்படி குடுத்துருக்காங்களே அப்படிங்கிற மாரி தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா கொஞ்சம் ஓரளவுக்கு யாரும் எதிர்பார்க்காத ஒரு கிளைமாக்ஸ குடுத்துருக்கலாம். படத்துடைய கதை இதே மாரி ஏகப்பட்ட லேங்குவேஜ்ல வந்துருச்சு. அதனால கதையும் பார்த்தா அந்த அளவுக்கு பெருசா இல்ல. படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் ஓரளவுக்கு சுமாரா இருக்குது. ஆனா செகண்ட் ஹாஃப் இன்டர்வல், கிளைமாக்ஸ் வரைக்கும் படம் செகண்ட் ஹாஃப்ல சுத்தமா போர் அடிக்குது. படம் சீன்ஸ் பிரெடிக்டபிளா இருக்கு. என்னடா இது இப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் ட்விஸ்ட் அண்ட் டர்ன் குடுத்து ஒரு பக்காவான ஒரு படமா எடுத்திருக்கலாம். இந்த படத்த ஃபேவரட் பண்ணலாம், கண்டிப்பா ஃபேவரட் பண்ணலாம். படத்துல அந்த மாதிரி இல்ல. முதல் படம் சூப்பரா சும்மா இருக்குன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்ச் தான் நான் சொல்றேன். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூஸ் உங்களுடன் உங்கள் கவிப்பா.